இன்ஜினியரிங் அட்மிஷன் தேடிட்டு இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கிற கற்பக விநாயகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பத்தி பார்க்கலாம். இதோட டிஎன்இ கோட் 1409. இந்த கல்லூரி உங்க சாய்ஸ் லிஸ்டுக்கு சரியானதா இருக்குமான்னு நம்ம முழுசா அலசி ஆராயலாம். முதல்லயே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். இந்த காலேஜ் NAAC கிட்ட இருந்து A கிரேட் வாங்கியிருக்கு. இது ஒரு காலேஜோட ஒட்டுமொத்த தரம், உள்கட்டமைப்பு, பேராசிரியர்களோட திறமை எல்லாத்தையும் வெச்சு கொடுக்கிற ஒரு உயர்வான அங்கீகாரம். இந்த A கிரேட் சும்மா வரல, 4க்கு 3.17 CGPA அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஸ்கோர் இவங்க எடுத்திருக்காங்க. இத வச்சே இங்க கல்வித்தரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அட, அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற பயோடெக்னாலஜி அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுக்கும் 2028 வரைக்கும் NBA அங்கீகாரம் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த பிரான்ச்ல நீங்க படிக்கும்போது அதோட பாடத்திட்டம் தேசிய அளவில் தரமானதா இருக்குன்னு அர்த்தம். சரி, இந்த அங்கீகாரங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கல்லூரியோட பின்னணி என்ன, எப்போ, யாரால ஆரம்பிக்கப்பட்டதுன்னு இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. இது சென்னையில இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியோட இணைக்கப்பட்ட ஒரு சுயநிதி கல்லூரி. நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இங்க இருக்கிற மொத்த சீட்ல 65%, அதாவது மெஜாரிட்டி சீட்ஸ், டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமா அரசு ஒதுக்கீட்டுல தான் நிரப்பப்படுது. இந்த காலேஜோட வரலாறு பாத்தீங்கன்னா 1993ல திரு எஸ். ரகுபதி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கற்பக விநாயக கல்விக் குழுமத்தோட ஒரு பகுதிதான் இது. தரமான இன்ஜினியரிங் கல்விய மாணவர்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட 2001ஆம் வருஷம் இந்த கல்லூரியை நிறுவியிருக்காங்க. சரி, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வர்றோம். இங்க என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, டீடைலா பார்க்கலாம். இங்க பிஇ மற்றும் பிடெக் டிகிரில மொத்தமா 10 விதமான பிரான்ச்சஸ் ஆஃபர் பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மெக்கானிக்கல், சிவில், இசிஇ, சிஎஸ்சி மாதிரி முக்கியமான கோர் பிரான்ச்சஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், பயோமெடிக்கல்னு அடுத்த தலைமுறைக்கான படிப்புகளும் இருக்கு. சோ மாணவர்களுக்கு தேர்ந்தெடுக்க நிறைய சாய்ஸ் இருக்கு. இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி 2020ல 2 முக்கியமான புது கோர்ஸ்களை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்னொன்னு ரோபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். இது எதிர்கால வேலை வாய்ப்புகளுக்கு மாணவர்களை தயார்படுத்தும் ஒரு நல்ல முயற்சி. படிப்பு, கோர்ஸ் எல்லாம் சரி, படிச்சு முடிச்சா வேலை கிடைக்குமா? இதுதானே எல்லா பெற்றோரோடையும் மாணவர்களோடையும் முதல் கேள்வி. வாங்க பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். கல்லூரி சொல்ற டேட்டா படி இங்க மாணவர்களுக்கு 95% வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு, புதுசா ஆரம்பிச்ச AI அண்ட் DS டிபார்ட்மெண்ட்ல படிச்ச மாணவர்களுக்கு டிரான்ஸ்ஃபால் குளோபல் டெக்ங்கிற நிறுவனம் வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளத்துல வேலை கொடுத்திருக்காங்க. சரி, இது புது கோர்ஸ்க்கு கோர் பிரான்ச்க்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்ரீ முரளிதரா மோல்ட்ஸ் மற்றும் ஓரியன்ஸ் காம்பனன்ட்ஸ் மாதிரி நிறுவனங்கள் வருஷத்துக்கு 3.13 லட்சம் ரூபாய் சம்பளத்துல வேலை வாய்ப்புகளை கொடுத்திருக்காங்க. வேலைவாய்ப்பு மட்டும் இல்ல, ரிசர்ச்லயும் இவங்க கவனம் செலுத்துறாங்க. தாய்லாந்துல இருக்கிற ஷின்னவத்ரா பல்கலைக்கழகத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதனால மாணவர்களுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ்ல பங்கெடுக்க ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, அகாடமிக்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து கேம்பஸ் வசதிகள், அதாவது ஹாஸ்டல், டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெளியூர்ல இருந்து வர்ற மாணவர்களுக்காக இங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனித்தனி ஹாஸ்டல் வசதி இருக்கு. மெஸ்ல வெஜ், நான்வெஜ் 2 விதமான உணவும் தராங்க. அது மட்டும் இல்லாம கல்லூரி நிர்வாகமே பஸ் வசதியும் செஞ்சு தராங்க. பக்கத்திலேயே செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, ஒரு 14 கிலோமீட்டர் தூரத்துல. சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்த எல்லாத்தையும் வச்சு இந்த காலேஜை ஏன் நீங்க உங்க சாய்ஸ் லிஸ்ட்ல சேர்க்கலாங்கிறதுக்கான முக்கிய காரணங்களை இப்ப தொகுத்து பாத்திரலாம். முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம், NAAC கொடுத்திருக்கிற A கிரேட். இதுவே காலேஜோட குவாலிட்டிக்கு ஒரு பெரிய சாட்சி. ரெண்டாவது, 2 முக்கியமான பிரான்ச்சஸ்க்கு 2028 வரைக்கும், அதாவது ஒரு லாங் டேர்முக்கு NBA அக்ரெடிடேஷன் இருக்கு. இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அடுத்தது UGCயோட அங்கீகாரம். இது இருக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இந்த நிதி உதவிகளை பெற இந்த கல்லூரிக்கு தகுதி இருக்கு. அதை வச்சு மாணவர்களுக்கான வசதிகளை இன்னும் மேம்படுத்த முடியும். கடைசியா இந்திய அரசோட DSIR அங்கீகாரம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த கல்லூரி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ரிசர்ச் மற்றும் இன்னோவேஷன் சென்டர். ஆக தரம், ஆராய்ச்சி இது 2க்குமே இந்த அங்கீகாரங்கள் ஒரு நல்ல உத்தரவாதம். இங்க நாங்க பகிர்ந்துகிட்ட எல்லா தகவல்களும் இந்த பகுப்பாய்வு செய்யற நேரத்துல கல்லூரியோட அதிகாரப்பூர்வ வெப்சைட் மற்றும் அரசாங்கத்தோட நம்பகமான தளங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டதுதான். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஜினியரிங் கல்லூரிகளை ஒப்பிட்டு பார்த்து ஒரு தெளிவான முடிவெடுக்க prevsam.com வாங்க.
12ஆம் வகுப்புக்கு பிறகு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு தேவையான உண்மையான தகவல்களுக்கு எப்போதுமே prafsam.com